ஓகே நண்பர்களே, வணக்கம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபோட்டோகிராமெட்ரி. ஸோ இந்த ஃபோட்டோகிராமெட்ரியில என்னமோ ஒன்று சொல்ல மறந்துட்டேன். வெயிட் அ மினிட். ஓகே, சில விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே சுற்றி மதுரையில் இருக்க சிலைகளை முக்கால்வாசி நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே எனக்கு எங்கெங்க சிலைகள் இருக்குன்னு தெரியல. சில சிலைகள் வந்து ஒரு முருகனோட சிலை இருக்குது. ஸோ அது சேலத்தில் ஒன்று இருக்குது, பெரிய சிலை. அதை போய் வீடியோ எடுக்க விடுவாங்க. மேக்ஸிமம் அது வெளியே தான் நிற்கிது, அதனால் அது பிரச்சனை இல்லை. ஸோ அது மாதிரி நிறையா சிலைகள் மதுரைக்குள்ளே இருக்குது. ஸோ இருக்கிறதுனால நான் என்ன செஞ்சேன், சாமி சிலைகளே எடுத்துக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் பேய் சிலையும் எடுப்போம். ஓகேவா? ஸோ பேய் சிலைகளை தேடினா எங்கேயுமே கிடைக்கல. சரிங்களா? ஸோ படங்கள் தான் நிறைய கிடைச்சிச்சு. சரிங்களா? பேயோட ஃபேஸஸ் தான் நிறைய கிடைச்சிச்சு படங்கள்ல. இது எதுக்கு ஆனால் ஓகே, கெட் லாஸ்ட். ஸோ இப்போ அதை பற்றி பார்ப்போம். ஓகேவா? இங்கே இருக்கு. மை காட். சரிங்களா? அந்த சிலைகள், பேய் சிலைகள் சம்பந்தமான சில விஷயங்கள் எடுத்தேன். ஸோ இந்த விஷால் மாலில், மதுரை விஷால் மாலில் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் தேர். சரிங்களா? ஆல்மோஸ்ட் தேர். ஸோ அங்கே நான் என்ன செஞ்சேன்னா, அந்த சிலையை வந்து ஒரு ரவுண்ட் ஷாட் எடுத்துட்டு, அது ஏற்கனவே எப்படி செஞ்சேன்றதை பழைய வீடியோவில் காட்டியிருப்பேன். சரிங்களா? அதுக்கு வந்து 3D ஸ்கேனர் ப்ரோ ஆப் யூஸ் பண்ணி 10 ஃபோட்டோ அப்படியே ஃபுல் கவர் பண்ணுற மாதிரி கிராப் பண்ணாமல் எடுத்துட்டு, அதை அப்படியே அந்த செர்வருக்கு அனுப்பிச்சிங்கன்னா அந்த ஆப்பில், அந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எடுத்துக்குங்க. அது வந்து என்ன செய்யும்னா இதாகும். ஸோ இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பெனிஃபிட், இந்த மாதிரி சிலைகள் வெளியே இருக்கிற சிலைகள்னா யாரோட பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. இன்னொன்று, யாருமே அதுக்கு உரிமை கொண்டாட முடியாது. சரிங்களா? ஸோ அந்த விஷால் மாலில் இருக்கிற இந்த சிலைகள், சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சிலைகளை பற்றி. ஸோ இதை வந்து அப்படியே கொஞ்சம் இதில் எடுத்திருக்கேன். அந்த 70ன்றது கூட கரெக்டாக இதாக இருக்குது. ஸோ இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும். ஓகேவா? இது போக இந்த சிலைகளை வந்து வேறு வேறு ஷேடர்ஸ் கொடுத்து நான் இது பண்ணியிருக்கேன், ட்ரைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் வேறு வேறு ஷேடர்ஸ் கொடுத்ததுனால எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே, இதை இன்னமும் நம்ம என்ன நிறையா விஷயங்கள் நல்லா இது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டரில் போயிட்டு கொஞ்சம் இதில் இன்னமும் வந்து அனிமேஷன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ சாமியோட விளையாடக்கூடாது, பட் ஆனால் பேயோட விளையாடலாம், தப்பு இல்லை. சரிங்களா? ஸோ சைஸை கூட்டிட்டு, ஸோ டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வெங்கல சிலை மாதிரி, பேய்க்கு வெங்கல சிலை வச்ச முதல் நான் தான். சரிங்களா? ஸோ இதுதான் பேயோட வெங்கல சிலை. சரிங்களா? பேய்க்கு வெங்கல சிலை வச்சாச்சு. ஸோ இந்த பேய்க்கு வச்ச வெங்கல சிலையை, ஸோ இங்கே இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த பேய்க்கு வச்ச வெங்கல சிலை, ஓகேவா? ஸோ இதை நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ இதை ஒரு இடத்துல சேவ் பண்ணிக்குவோம். கமான் ஃபாஸ்ட். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட்டை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ரைட். ஸோ பேய்க்கு வச்ச வெங்கல சிலை தான். ஸோ இந்த டெக்னிக் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோகிராமெட்ரி. ஒரு 10 ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை அப்படியே 3Dயில் கன்வெர்ட் பண்ணுறது. இதுக்கு பைத்தானில் கோடிங் எழுதலாம், சீல எழுதலாம், நீங்கள் நினச்சதில் எழுதலாம், ஒன்றுமே கிடையாது. ஒரு செட் ஆஃப் இமேஜஸ் இப்படி சுற்றி வேற இருக்குது. அதில் படத்தில் இருக்க அடுத்த படத்தில் இருக்கிற ஒரே பாயிண்ட்ஸ் எடுத்து சென்டரில் வந்து மெர்ஜ் பண்ணி மின் மேக்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி மெர்ஜ் பண்ணி அந்த கோடை எழுதியிருக்காங்க. இதை வந்து ரொம்ப அக்யூரேட்டாக செய்யணும்னா நிறைய கிளவுட் சர்வீசஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ இருக்கிற நிலமையில நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயே செய்யலாம். அந்த 3D ஸ்கேனர் ப்ரோ ஆப் வந்து இருக்குது, போய் அதை பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. ஸோ இதை ஒரு விர்ச்சுவலாக நீங்கள் நல்லா ஈஸியாக பார்க்கணும்னா இப்படி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இதுக்கு எந்த இதுவும் நான் கொடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு நல்ல ஒரு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த சிலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல இந்த கண்ணு முதற்கொண்டு நல்லா அக்யூரேட்டாக வந்துருக்கு. சரிங்களா? இந்த மூக்கு, கண்ணு, இந்த கண்ணுக்குள்ளேருந்து ஒரு பேய் வருது. ஸோ இது வந்து லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எடுக்கக்கூடாது. சரிங்களா? இந்த பேய் வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 70 கூட நல்லா அக்யூரேட்டாக வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் இந்த பேயோட சிலையை வந்து நல்லா அக்யூரேட்டாக கொண்டு வரணும்னா ஒரு வழி இருக்குது. ஸோ இப்படி பண்ணக்கூடாது. சரியா? ஸோ இதையும் எடுத்து வச்சுப்போம். ஓகே, ஓகேங்களா? இந்த பேயோட சிலையை அக்யூரேட்டாக கொண்டு வரணும்னா ஆட்டோகேட் இதுக்கெல்லாம் கொண்டு போய் ஈஸியாக கொண்டு வரலாம். ஸோ இப்போ என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஃபோட்டோகிராமெட்ரியில் பேயோட சிலையை எடுத்திருக்கோம். சரிங்களா? இந்த பேயோட சிலை எடுத்திருக்கோம், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டரை நீங்கள் மாற்றலாம். ஸோ இதை நீங்கள் கிளாஸ் கொடுக்கலாம். சரிங்களா? கண்ணாடி மாதிரி வரும். சரிங்களா? கண்ணாடி மாதிரி ஒரு பேய் சிலை வரும்.
ஸோ இது மாதிரி எந்த பேய் சிலையை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மனிதனை விட மோசமானது பேய் கிடையாது, மனுஷன் தான் இருக்கிறதுல ரொம்ப மோசமானவன். ஸோ நம்ம பயப்பட தேவையில்லை. ஓகேவா? ஸோ இந்த ஃபோட்டோகிராமெட்ரி மெத்தடை யார் யார் அனலைஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணுறீங்கன்றதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. ஸோ நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த சேனலில் மேக்ஸிமம் ஃபோட்டோகிராமெட்ரி, டீப் லேர்னிங் இது எதுக்குங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக வந்து ஒரு 3 விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் ஒரு ஃபியூச்சரில் வர 3D டீப் லேர்னிங்க்கு நிறைய டீப் லேர்னிங் மாடல்ஸை 3Dயில் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு இது ரொம்ப தேவைப்படும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மதுரையில் வெளியில் இருக்கிற சிலைகள், அதாவது போலீஸ் பெர்மிஷன் இல்லாமல் போய் எந்த சிலையும் எடுக்காதீங்க. எடுத்தீங்கன்னா பிரச்சனையில மாட்டிக்குவீங்க. இன்னொன்று, மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள எடுக்கக்கூடாது, புது மண்டபத்தில் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி சிலைகளை நீங்கள் ஃபோட்டோ எடுங்க, எதுனாலும் எடுத்து அதை 3Dயில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி 3Dயில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 3Dயில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பட் ஆனால் யாரோட பெர்மிஷன் இல்லாமலும் அந்த சிலையை எடுக்காதீங்க. இன்னொன்று, இதை மானிட்டைஸ் பண்ணி நிறைய பேர் வித்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? மானிட்டைஸ் பண்ணி எப்படி விற்கிறாங்கன்றதை நான் சொல்கிறேன். ஸோ அது எப்படி இந்த சிலைகளை 3D இது வந்து வேணுன்றவங்க இது பண்ணிங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம், இது அந்தளவுக்கு க்ளீனாக இல்லைன்ட்டு. ஸோ இதை க்ளீன் பண்ணணும்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எடிட்டில் போய் செலக்டாக அதில் சூஸ் பண்ணி, சரியா, இதை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதை நான் டெலீட் பண்ணிடலாம். ஓகேவா? டெலீட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுனா போயிடும். இப்போ கீழே இருக்கிறது இந்த தர வேணான்னீங்கன்னா, ஸோ இதை இப்படியே எடுத்து இப்படி டெலீட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் ஆன் 3D ஃபோட்டோகிராமெட்ரி அண்ட் டீப் லேர்னிங் நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் இது வருஷத்தோட கடைசி நாள். இன்னைக்கு டிசம்பர் 31. கிட்டத்தட்ட 640 வீடியோ நினைக்கிறேன் போட்டோம். எல்லாம் உங்கள் சப்போர்ட்னால தான் இந்த வருஷம் முடிய போகுது. 1,20,000 ஹவர்ஸ் ஓடி இருக்கு நம்ம வீடியோஸ் எல்லாம். ஒரு நாளைக்கு வந்து 500 நிமிஷம் ஓடுது. அந்த 500 நிமிஷம்ன்றதே பெரிய விஷயம். மேக்ஸிமம் இப்போ தமிழில் போட்டுக்கிட்டு இருக்க காரணம் வந்து நிறைய பேர் தமிழில் ரிக்வெஸ்ட் பண்ணனால தமிழில் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து வரப்போகுது கம்ப்யூட்டர் அல்ஜீப்ராவின் அற்புதங்கள், பைத்தானின் லீலைகள். அதாவது பைத்தானை வந்து எப்படி ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ணுறது, மேத்தமெட்டிக்கான்ற ஒரு சாஃப்ட்வேரை வச்சு பைத்தானையே எப்படி ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே ஸ்டே பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. ஓகே, பாய். பார்ப்போமா? சந்திப்போம். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் டு யூ ஆல். ஓகே, கீழே சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல ஹாப்பி நியூ இயர். சரிங்களா? லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். கீழே கமெண்ட்ஸ்ல ஹாப்பி நியூ இயர்னு சொல்லுங்க. ஒரே வார்த்தையில போடாதீங்க. ஹாப்பி நியூ இயர் ஏதாச்சும் ஒன்று வார்த்தையில் எழுதுங்க, இல்லாட்டி ஸ்பேம்ல போயிடும். ஓகே, எனிவே ஹாப்பி நியூ இயர்.